ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே வந்து 5 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 கட்டங்களில் முதல் கட்டத்திற்கான எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. சா அப்படிங்கிறது தான் அந்த எழுத்து. நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சா அப்படிங்கிற எழுத்து. மீதம் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களையும் நிரப்பி ஒரு சொல் வரும். அதுதான் இன்றைக்கி விடையாக அமைக்கக்கூடியது. உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. இப்போ நான் இன்றைய புதிர்கட்டத்திற்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன். பூஜை நேரங்களில் இதை நம்ம பயன்படுத்துவோம். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து புகை வரும். நெருப்பு இருந்தால் தான் இதை நாம் பயன்படுத்த முடியும். விழா நாட்கள்லேயும் பண்டிகைகள்லேயும் இது ரொம்ப சிறப்பான இடத்தை பெறும். இதனுடைய புகை வந்து நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. நல்ல நறுமணமாக இருக்கும் இதனுடைய புகை. சில பேர் அறிவு கம்மியாக உள்ளவங்களை திட்டுறதுக்கு மடை அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.